ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதையில் மாமியாரை சம்பவம் பண்ண நான் போட்ட ஸ்கெட்சு தான் இந்த கதை. இப்போது எனக்கு 35 வயது. இந்த சம்பவம் நடந்தபோது எனக்கு வயது 25. எனது 22 வயதிலேயே காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அப்படி சொல்வதை விட காதல் அந்த சூழ்நிலைக்குள் சிக்க வைத்து விட்டது என்றே கூறலாம். மனைவி வேறு சமூகம். அவளுக்கு அம்மா மட்டுமே, அப்பா இல்லை. அவளது அம்மா எங்கள் திருமணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு செல்ல எனது மனைவியை நான் அனுமதிக்கவில்லை. காரணம், என்னை நம்பி வந்தவளை எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாது என்ற பயம். எனது 25 வயதில் 2 குழந்தைகளுக்கு தகப்பன் ஆகிவிட்டேன். குழந்தைகள் இருப்பதால் மனைவியின் அம்மா, அதாவது எனது மாமியார், எங்கள் வீட்டிற்கு வருவதும் நாங்கள் அவர்கள் வீட்டிற்கு போவதும் என்று ஆரம்பித்தது. எனது மனைவிக்கு குழந்தைகளே கதியின்றி இருக்க, நான் வேலையின்றி இருக்க, காதலித்து போது இருந்த சுதந்திரம் காணாமல் போனது. அவளுக்கு குழந்தைகள், வீடு என்ற அவள் வட்டம் சுருங்கியது. எனக்கு வேலை அலைச்சல் அதிகமானது. நிம்மதியும் போனது. பணம் என்ற ஒன்று இல்லாமல் உடலின் தேவை கூட வெறுப்புணர்வு கொண்டு ஒதுக்கிவிட்டது. 2 குழந்தைகள் இருப்பதால் கொஞ்சம் உணர்வுகளை அடக்கி பொறுப்புடன் செயல்பட்டு வந்தேன். நல்ல அப்பாவாக, நல்ல கணவனாக வாழ்ந்து வந்த என் வாழ்க்கை காலம் கடக்க கடக்க என் மனம் ஆறுதலாய் இருக்க ஒரு அன்பை தேடியது. இதற்கு காரணம் எனது மனைவியின் பேச்சுவார்த்தைகள் தான். அவள் என் மீது வெறுப்புணர்வுடன் பேசி பேசி அவள் மீது வெறுப்பை உண்டாக்கினாள். அனைத்து பொறுப்புகளையும் நான் ஒருவனே சுமர்ந்து அவர்களை சந்தோஷமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். அனைத்து பிரச்சனைகளையுமே நான் ஒருவனே சமாளித்து வந்ததால் என்னால் அவளின் நியாயமான ஆசைகளை கேட்டு அவளுக்கு அதை செய்து கொடுக்க முடியாத அளவுக்கு குடும்பம் மற்றும் குழந்தைகள் செலவுகளை தாக்கு பிடிக்கவே சரியாக இருந்ததால் தவிர்த்து வந்தேன். ஆனால் அவள் தரப்பு நியாயத்தை மட்டுமே பேசி பேசி எனது தரப்பு சூழ்நிலைகளை புரிந்து வாழாமல் என்னை திருமணம் செய்து கொண்டுதான் சீரழிந்து வருவதாக கூறி கூறி அவளது வெறுப்புகளை காட்டி என்னுடன் இரவு உறவை கூட பண்ண வரவில்லை. நான் வீட்டுக்கு சென்றாலே என்னை கண்டாலே வெறுப்பான வார்த்தைகளை கக்கிக் கொண்டே இருந்தாள். எனக்கு அவள் மீதும் அவளின் சுயநலமான எண்ணங்கள் மீதும் வெறுப்பு வந்தது. ஆனால் குடும்ப தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து வந்தேன். இப்படியே காலம் செல்ல என் மனைவியுடனான அந்த உறவு என்பதே வெறுத்து விட்டது. நான் சில நேரங்களில் சரக்கு அடித்துவிட்டு உடல் தேவைக்காக காசு கொடுத்தாவது யாரிடமாவது போய்விடலாமா என்றெல்லாம் யோசித்த காலம் இருக்கு. குடும்பம் மற்றும் குழந்தைகள் பற்றி நினைத்து அந்த எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் இயந்திர வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவேன். இப்படியே சென்று கொண்டிருக்கும் போது மனைவிக்கும் எனக்கும் வாக்குவாதம் முற்றி அவளை அடித்தும் விட்டேன். பிறகு அதை நினைத்து நினைத்து என் மீதே எனக்கு கோபம் வந்தது. என் மனைவியை சந்தோஷமாக வாழ வைக்க முடியாத சூழ்நிலையில் என்னை நம்பி வந்தவளை நான் கை நீட்டி அடித்து விட்டேனே என்று சரக்கு போட்டுக்கொண்டு தனிமையில் சத்தமின்றி கதறி அழுதேன். அடுத்த நாள் எனது மாமியார் எனக்கு ஃபோன் செய்து டவுனுக்கு சென்று சில பொருட்கள் வாங்கி வர வேண்டும், பைக் எடுத்து வாங்க தம்பி என்று கூறினார். நானும் எப்போது வரது என்று கேட்க, மாமியாரோ, நான் இப்பொழுதுதான் வீட்டு வேலையை முடித்தேன், இனி குளித்தவுடன் கிளம்பலாம், நீங்கள் கிளம்பி வந்தால் சரியாக இருக்கும் என்று கூறினார். நானும் சரி, இப்பொழுது சும்மாதானே இருக்கோம் என்று கூறி உடனே கிளம்பி மாமியார் வீட்டுக்கு சென்றேன். 10 நிமிடத்தில் சென்றுவிடக்கூடிய தூரம்தான் என்பதால் சீக்கிரம் சென்று விட்டேன். அவர்கள் வீட்டின் முன் வண்டியை நிறுத்திவிட்டு வண்டி அருகிலேயே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது வந்துட்டீங்களா என்று சத்தம் மட்டும் வந்தது பாத்ரூமில் இருந்து. நான் இப்போதுதான் குளிக்கவே வந்தேன், 10 நிமிஷம் திண்ணையில் உட்காருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொன்னாங்க. நானும் சரிங்க என்று கூறிவிட்டு திண்ணையில் போய் அமர்ந்தேன். 10 நிமிடத்தில் குளித்துவிட்டு வெளியே வந்து என்னை பார்த்து, வாங்க வாங்க, நீங்கள் லேட்டாகுன்னு நினச்சிக்கிட்டு கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்களா, சரி இருங்க துணி மாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ளே போக திண்ணையில் படியேறி நடக்க அவள் அந்த அண்ணனடை அழகும் அவள் முதுகில் இருந்த தண்ணீர் துளிகள் எல்லாம் என்னை ஏதோ பண்ணியது. அந்த நிமிட காட்சிகள் மட்டும் எனது எண்ணத்தில் ஆணி அடித்ததைப் போல பதிந்து கொண்டது. மாமியார் பற்றி நான் எப்பொழுதுமே மரியாதையான உணர்வை தான் கொண்டிருந்தேன். அப்போது நடந்த நிகழ்வு அந்த மரியாதையை மாற்றிடும் என்று நான் எண்ணி பார்க்கவில்லை. மாமியார் டவுனுக்கு போக தயாராக சேலை அணிந்து கொண்டு பொருட்கள் வாங்க பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். போகலாமாங்க என்று மாமியார் கேட்க, சரிங்க என்று கூறி பைக்கை எடுத்து ஸ்டார்ட் செய்ய பின்னால் ஏறி அமர்ந்தாள்.
நானும் டவுனுக்கு போய் கடை வீதிகள் சுற்றி மாமியார் வாங்க வந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வீடு வந்து இறங்கிவிட்டு, சரிங்க நான் கிளம்புறேன் என்று கூற, இருங்க காஃபி குடிச்சிட்டு போகலாம், நீங்கள் வந்த போதே காஃபி வச்சு கொடுக்க மறந்துட்டேன் என்று சொன்னாள். நானும் சரிங்க என்று கூறிவிட்டு திண்ணையில் அமர்ந்தேன். அவள் சென்று காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். ஆனால் என் நினைவு முழுக்க அவளை அந்த மாதிரி பார்த்ததுதான் நினைவில் வந்து வந்து போனது. பிறகு அவள் தனது மகள் பற்றி, குழந்தைகள் பற்றி நலம் விசாரித்து கொண்டிருந்தாள். நானும் முந்தைய நாள் நடந்த சண்டையை நினைத்து கொண்டு கோபமாக சரிங்க நான் கிளம்புறேன் என்று கூறி கிளம்ப, இருங்க என்று கூறி தின்பண்டங்கள் மற்றும் பழங்கள் நிரம்பிய ஒரு பையை கொடுத்து கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருங்க என்று கூறினாள். நானும் வாங்கி கொண்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து பையை கொடுத்துவிட்டு மனைவியின் வெறுப்பு வார்த்தைகளை வாங்கி கொண்டு மீண்டும் சரக்கடிக்க சென்றுவிட்டு எனது உடல் உணர்ச்சிகளை அடக்கிட வழியின்றி கிடக்கும் எனது நிலையை எண்ணி எண்ணி மனதில் புழுங்கிக் கொண்டு இருந்தேன். 2 மாதங்கள் சென்றது. என் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற ஒரு பெண் தேவை. இறுதியாக ஒரு முடிவெடுத்தேன். ரகசிய உறவு. அப்படி வைத்துக் கொள்வதால் நம் வாழ்க்கை மற்றும் நிம்மதி கெடவும் கூடாது, அதே நேரத்தில் நம் பெயரும் கெட்டுவிடக்கூடாது. இதற்காக நான் வெளியே யார்கிட்டையாவது போய் அவர்களால் நமக்கு எந்த தொல்லையும் ஏற்படக்கூடாது. இப்படி பலவாறாக யோசித்து இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அப்படி யாரை தேர்ந்தெடுக்கலாம்? அப்படி நாம் தேர்ந்தெடுக்கும் அந்த பெண் நம் எண்ணத்தை கூறி அதற்கு மறுப்பு தெரிவித்தால் மறுபடியும் அவர்கள் முகத்தில் எப்படி முழிக்க முடியும்? ஆதலால் நம் அணுகுமுறையை மாற்றுவோம். அணுகுமுறையில் ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு மனம் படைத்த பெண்ணாக யாரை நம்புவது என்ற குழப்பம் வந்தது. அப்படி சரி என்று கூறினால் அவர்கள் வாழ்க்கையும் பாதிப்படையக்கூடாது, அவர்கள் பெயரும் கெட்டுவிடக்கூடாது. அப்படி ஒரு பெண் யார்? இறுதியாக ஒரு பெண்ணை அணுகலாம் என்று முடிவெடுத்தேன். அது என் மாமியார்தான். எனது மாமியாரை பண்ண முடிவு செய்தேன். எனது மாமியார் நேர்மையானவர், கணவன் இல்லாத பெண், எனது வாழ்க்கையை சீரழிக்க நினைக்காத மனம் கொண்டவர், முக்கியமாக பக்தியில் பயமிக்கவர், தீய சக்தி உண்டு என்பதை நம்புவார், எனது உணர்வுகளை புரிந்து கொண்டு எனக்கு ஒத்துழைக்க மாட்டார். மாறாக எனது மனைவிக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்திட பேச்சுவார்த்தை வைப்பார். அது கண்டிப்பாக மிகப்பெரிய பூகம்பம் ஆகும். ஆதலால் பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ மீண்டும் நமது நிம்மதி கெடும். இதற்கு தீர்வு மாமியார் மூலம் எனது உணர்ச்சிகளை தீர்த்து கொள்ள வேண்டும். அதன்பின் நமது பிரச்சனைகள் பற்றி கூறி அதற்கு தடை வராத அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும். நமது மனதில் உள்ள விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் சரி என்று முடிவு செய்து அதற்காக ஸ்கெட்ச் போட ஆரம்பித்தேன். மாமியார் வயது 35. சாதாரண கிராமத்து அழகு கொண்டவர், சுத்தம் சுகாதாரம் என்று பேணி வாழ்பவர். கணவன் இல்லை, கண்டிப்பாக உணர்ச்சிகளை அடக்கி வைக்க பக்தி மார்க்கத்தில் சென்று கொண்டு இருப்பவர். இவரை ஒரே முறையில் நம் ஆசைக்கு இணங்க சம்மதிக்க வைக்க வேண்டும் என்றால் பிளான் சரியாக இருக்க வேண்டும். அதில் எந்த இடத்திலும் சொதப்பல் கூடாது. இக்காரணம் கொண்டும் எனது மனைவியிடம் பிளான் சக்சஸ் ஆகும் வரை பேசவிடக்கூடாது. அதே நேரத்தில் எனது பேச்சிலும் செயல்பாட்டிலும் எக்காரணம் கொண்டும் நம்பிக்கையின்மை தோன்றவிடக்கூடாது. இதற்கெல்லாம் ஒரே ஸ்கெட்சு பிளான் அவசியம். தொடங்கி வைக்க முதலில் மாமியாருக்கு ஃபோன் செய்தேன். மாமியார் ஃபோனை அட்டன் செய்து, சொல்லுங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீங்க என்றேன். நானும் நல்லா இருக்கேங்க, உங்ககிட்ட பேசணும். வீட்டில் இருக்கீங்களா இல்லை வேலையில் இருக்கீங்களா என்று கேட்டேன். நான் இப்போதான் வீட்டுக்கு வந்து நிற்கிறேன், மதியத்தோடு வேலை முடிஞ்சது. அம்மா ரேஷன் கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க என்றார். மாமியார் அவளது அம்மாவோடு தான் இருக்கிறார். மாமியாரின் அம்மா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பவர். அப்படிங்களா, இப்போ வரட்டுமா? நேரில் தான் பேசணும் என்றேன். சரி வாங்க என்றார். நான் உடனே செல்லக்கூடாது என்று, நான் வர 1 மணி நேரம் ஆகுங்க, இப்போ வெளியில் ஒரு சோழியாக வந்திருக்கேன் என்றேன். சரி வாங்க என்று கூறி ஃபோனை வைத்தார். நானும் அங்கே சென்று பேசும் பொழுது குழம்பிவிடக்கூடாது என்று தீர்க்கமான பேச்சுக்களை எண்ணங்களில் ஏற்றிக்கொண்டு 3/4 மணி நேரம் கழித்து பைக்கை எடுத்துக்கொண்டு மாமியார் வீட்டை நோக்கி செலுத்தினேன். மாமியார் வீட்டில் திண்ணையில் நிறுத்திவிட்டு திண்ணையில் சென்று அமர்ந்தேன். வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்த மாமியார் வாங்க என்று கூறி தண்ணீர் கொடுத்துவிட்டு காஃபி வைக்கட்டுங்களா என்று கேட்க, இல்லைங்க இப்போதான் குடிச்சிட்டு வந்தேன் என்க, சரிங்க நானும் இப்போதான் சாப்பிட்டு முடித்தேன் என்று கூறினாள். என்ன முக்கியமான விஷயங்க என்று கேட்டாள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பயந்த குணத்திற்கு தாயத்தை கட்டுவாங்களா என்று கேட்டேன்.
மாமியார் உடனே யாருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். நான் உங்க மகளுக்கு தான் 2 மாசமா நான் வீட்டுக்கு போனாலே வெளியே போன்னு கத்துறா, வெறுப்பா பேசுறா, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறா, கேட்டது கேட்ட மாதிரி வாங்கி தரலன்னா பயங்கரமா கோபப்படுறா, அதுக்கு தான் ஏதாவது தாயத்தை கட்டி பார்க்கலாம் என்று கூற மாமியார் முகத்தில் ஒருவித பயத்துடன் என்னாச்சுங்க, எங்கேயாச்சும் ரோட்ல முக்குல செருப்பேதும் போடாம போனாளா என்று கேட்டா. நான் தெரியலைங்க, ஏதாச்சும் கயிறு ஏதாச்சும் கட்டணும், ஏதாச்சும் இடம் இருந்தா சொல்லுங்களேன் என்று. சரிங்க, நான் விசாரிச்சு சொல்லுறேன், நீங்க அவகிட்ட இதை பத்தி ஏதும் பேசிக்க வேண்டாம் என்று மாமியார் கூறினார். அப்போ நீங்க அவகிட்ட பேசுறீங்களா? கயிறு கட்டி கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று கூற, ஐயோ இதை பற்றியோ நம்ம போகிற இடத்த பற்றியோ எதுவுமே அவளுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சா பழிக்காது. அதனால் இடத்த தெரிஞ்சாலும் அங்கே நீங்கள் மட்டும்தான் போக முடியும், நீங்களே எப்போ போகிறேன்னு எனக்கும் சொல்லாமல் தான் போக வேண்டும், அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று மாமியாரோ கூறினாள். எனக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது என்று நினைத்து கொண்டு, சரிங்க நான் கிளம்புறேன், நீங்கள் விசாரித்து சொல்லுங்க என்று கூறிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். மாமியார் இரவு முழுவதும் தூங்கியே இருக்க மாட்டாள் போல. காலை நேரமே ஃபோன் செய்திருக்கிறாள். நான் தூங்கி கொண்டிருந்தேன், அதனால் மனைவி ஃபோனை எடுத்து பேசியிருக்கிறாள். நான் எழுந்தவுடன் என் மனைவி என் அம்மா உன்னை டவுன் வரைக்கும் போகணும்னு வர சொன்னாங்க என்று கூறினாள். நானும் சரியென்று கூறிவிட்டு வெளியே செல்வதைப் போல ரெடியாகிவிட்டு வெளியே வந்து மாமியாருக்கு ஃபோன் செய்தேன். அவளோ ஃபோனை எடுத்தவுடன் அந்த இடம் பற்றி சொல்லலான்னு கூப்பிட்டேனுங்க. அவளே ஃபோனை எடுத்ததால நான் டவுன் வரைக்கும் போகணும், உங்கள் வீட்டுக்காரனை வர சொல்லுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்னு சொன்னாங்க. சரிங்க, எங்கே இருக்குங்க அந்த இடம்னு கேட்டேன். அவங்க ஒரு ஊர் பேரை சொன்னாங்க. அந்த ஊர் மலையடி வாரத்தில் இருக்காங்க. போகும்போது வீட்டில் எலுமிச்சியை ஒரு நைட்டு வச்சு எடுத்துட்டு போகணுமா, எப்போ வேணாலும் போகலாமா, ஆனால் கயிறு கட்டுவது மட்டும் அமாவாசை அன்று தானா, நீங்கள் போகிறதும் வாரதும் எப்போன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்றும் மாமியார் கூறினாள். எனக்கு வசதியாக போய்விட்டது என்று நினைத்து கொண்டு சரிங்க நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஒரு வாரம் அமைதியாக இருந்தேன். அதற்குள்ளாகவே மாமியார் ஃபோன் செய்து அடிக்கடி என்னாச்சுங்க என்று அக்கறையோடு கேட்டுக்கொண்டே இருந்தாள். நான் ஒரு வாரம் கடந்த பின் மறுபடியும் அவள் ஃபோன் செய்த போது அவளிடம் நான் வேறு ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்களே என்றேன். ஏனுங்க என்னாச்சுன்னு கேட்டா. போங்க, அந்த இடம் நம்பும்படி இல்லை, நீங்கள் ஏதாவது வேறு இடம் விசாரிங்க என்று சொன்னேன். அதற்கு மாமியார், ஏனுங்க அங்கே சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவங்க சொல்லுவதை அப்படியே கேளுங்க, அப்பதான் பழிக்கும், காசு பணம் ஏதாச்சும் கேட்டாலும் நானே தரேன் என்று சொன்னாள். நான் இல்லைங்க, அவங்க சொல்வதெல்லாம் செய்ய முடியாது, அது நம்புற மாதிரியும் இல்லைங்க என்றேன். என்னங்க சொல்றீங்க, சரி ஃபோனில் பேச வேணாம், நேரில் வாங்க என்று கூறி ஃபோனை வைத்து விட்டாள். நானும் உடனே போகாமல் மதியம் நேரமாக சென்றேன். நான் போன உடனே காஃபி வைத்து கொடுத்துவிட்டு கேட்டாள், என்னாச்சுங்க, அப்படி என்ன சொன்னாங்க என்று. நான் அதை எப்படிங்க உங்ககிட்ட சொல்றது என்று. மாமியாருக்கோ ஆர்வம் தாங்க முடியாமல் என்னத்தை தான் சொன்னாங்கன்னு சொன்னாதானே வேறு இடம் போகலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க முடியும், என்னான்னு சொல்லுங்க, பிறகு நான் சொல்லுறேன்னு சொன்னான். நான் சொல்ல ஆரம்பித்தேன். எலுமிச்சியை இரவு வீட்டில் வைத்து எடுத்துட்டு நீங்கள் சொன்ன இடத்துக்கு போனேன். அங்கே அந்த எலுமிச்சியை வாங்கி பூஜையில் வைத்துவிட்டு என்னை வெளியே இருக்க சொன்னாங்க. நானும் வெளியே வந்துட்டேன். சிறிது நேரம் கழித்து கூப்பிட்டு அந்த ஆள் சொன்னான், உங்கள் மகளுக்கு ஆசை அடங்காமல் இருந்த கணவனை இழந்த காத்து பிடிச்சிருக்கான், அதை விரட்ட அவள் தலைமுடியை கொண்டு வர சொன்னாங்க. நானும் மறுபடியும் உங்கள் மகள் தூங்கும் பொழுது முடியை கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் அந்த முடியை பூஜையில் வைத்து மையாக கருகி மை மாதிரி கையில் கொடுத்தாங்க. நீங்க உங்களை விட வயசில் மூத்த பெண்ணை, அதுவும் கணவனை இழந்த பெண்ணாக இருக்கணும். அந்த பெண் கணவனை இழந்து வேறு யாருடனும் கூடியிருக்க கூடாது. அப்படி ஒருத்திக்கு இந்த மையை நெற்றியில் வைத்து நானும் அதே மையை நெற்றியில் வைத்து கொண்டு அந்த விதவையோடு நாளை அமாவாசை நாளில் தொடங்கி 3 அமாவாசை வரை 48 முறை அதே மாதிரி மையிட்டு கொண்டு அவளிடம் பண்ண வேணுமாம். அப்பொழுதுதான் அந்த காத்து விலகுமாம் என்று சொல்லி, இதை நான் எப்படி செய்வேன் என்று நீங்களே சொல்லுங்கள். அப்படி என்னை விட அதுவும் கணவனை இழந்த பெண்ணுக்கு நான் எங்கே போய் தேடுவது? அப்படியே இருந்தாலும் அப்படிப்பட்ட பெண்ணிடம் நான் எப்படி இதை பற்றி பேசுவது? இந்த காலத்தில் அப்படி உதவ யார் முன் வருவாங்க? அதனால இதை விட்டு வேறு இடம் இருந்தால் விசாரிங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்ப தயாரானேன். அப்பொழுது மாமியார் அமைதியாக இருந்தார், எதுவும் பேசாமல்.
நான் நாளைக்கு அமாவாசைங்க, வேற ஏதாவது இடம் இருந்தால் கேட்டு சொல்லுங்க, நான் அந்த இடத்துலையாவது போய் பார்க்குறேன் என்று கூறிவிட்டு அவங்க பதிலை கூட எதிர்பார்க்காமல் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி வந்து விட்டேன். அன்று வந்தவுடன் நான் சரக்கடித்து விட்டு மனதில் படபடப்புடன் மாமியார் போனுக்காக காத்து கொண்டிருந்தேன். இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் தவித்தேன். மறுநாள் காலையில் எழுது வெளியே வேலை விஷயமா சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறியவன் மனதில் ஒவ்வொரு நிமிடமும் பதட்டமாக இருக்க பதட்டத்தை குறைக்க வாங்கி வைத்திருந்த சரக்கை அடித்தேன். பின்னர் அப்படியே மாமியார் வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் நின்று கொண்டேன். சரியாக 10 மணி அளவில் மாமியாரிடம் இருந்து போன் வந்தது. எனக்கு போனை எடுக்கவே திக் திக் என்று அடித்து கொண்டது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு போனை ஆன் செய்து பேசினேன். சொல்லுங்க என்றேன். ஏதாவது இடம் தெரிஞ்சுதான்னு கேட்டேன். நீங்க அந்த மையை எடுத்துட்டு வீட்டு வரைக்கும் வாங்க என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டாள் என் மாமியார். நான் உடனே செல்லக்கூடாது என்று அரை மணி நேரம் கழித்து பைக்கை எடுத்துக்கொண்டு மாமியார் வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு சென்று பைக்கை நிறுத்திவிட்டு மாமியார் திண்ணையில் அமர்ந்திருந்தாள். நான் சென்று சற்று தள்ளி திண்ணையில் அமர்ந்தேன். காஃபி சாப்பிட்றீங்களா என்று கேட்டாள். நான் வேண்டாமுங்க என்று கூறிவிட்டு ஏன் வர சொன்னீங்க என்று கேட்டேன். அதற்கு மாமியார் அந்த மையை கொண்டு வந்தீங்களா என்று கேட்டாள். ஆமாங்க, அதை தூக்கி வீசலான்னு நினைக்கும் போது நீங்கள் ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னு சொன்னேன். சரி, அதை எப்படி எந்த நேரத்தில் செய்ய வேண்டும்னு சொன்னாங்க என்று கேட்டாள். நானே சும்மா அமாவாசையில் ஆரம்பித்து விட வேண்டும், அப்புறம் எந்த நேரத்திலும் செய்யலாம் என்று கூறினேன். அதற்கு மாமியாரோ, சரிங்க, நான் சொல்லுவதை முழுசாக கேளுங்க, என்னை தப்பாக நினைக்காதீங்க, அந்த மையை என் நெத்தியிலையும் உங்கள் நெற்றியிலையும் வச்சிடுங்க என்று கூறினாள். நான் அதிர்ச்சியாக, என்ன சொல்லுறீங்க, உங்களோடு நான் எப்படி, இதெல்லாம் வேண்டாங்க என்று சொன்னேன். அதற்கு மாமியார் கூறினாள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் அசால்ட்டாக விட்டால் பெரும் துன்பத்தை கொடுத்துவிடும், அதனால் நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே தெரிய போகுது என்று கூறினாள். நானும் எனக்கு பயமாக இருக்குதுங்க என்றேன். அதற்கு மாமியார், நானே தானே சொல்லுறேன், சாமியார் சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கே சரியா இருக்கு, அப்புறம் ஏன் வெளியில தேடணும்னு கேட்டா. நானும் அரை மனதோடு சரி என்பதை போல கூற, சரி உள்ளே வாங்க என்று கூறி வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். வீட்டுக்குள் சென்றவுடன் கதவை தாளிட்டு விட்டு வந்து என் அருகில் நின்று மையை வைத்து விடுங்கள் என்றாள். நான் டப்பாவில் இருந்து மையை எடுத்து வைத்து விட்டேன். எனக்கு நீங்கள்தான் வைத்துவிட வேண்டும் என்று கூற அவளும் சரியென்று கூறி மையை எடுத்து என் நெற்றியில் வைத்து விட்டாள். பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். நான் 2 பேருமே இப்பவே அதை பண்ணணும் அப்படின்னு கூற அவ கூச்சப்பட்டு தயங்கி நின்றாள். நானும் தயங்கியபடி நின்றேன். இப்படியே நின்றால் ஒன்றும் ஆகாதுங்க என்று அவளே கூச்சத்தை விட்டு கூறினாள். இத்தனை நாள் ஏக்கத்தை, ஆசையை இனிமேலும் அடக்கி வைக்க வேண்டாம் என்று முடிவு செய்து அவள் இடுப்பில் கை வைத்து அவளை இறுக்கி கட்டிப்பிடித்து அணைத்தேன். அவள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக நின்றாள். நான் மெதுவாக என் இதழை வைத்து அவள் இதழை உறிஞ்சத் தொடங்கினேன். அவள் உடல் லேசான கூச்சத்துடன் நெளிந்தது. அவள் எனது தலையை பிடித்து கொண்டு இதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்டா. நான் இல்லைங்க, 2வது குழந்தை பிறந்த பின்பு உங்கள் மகள் என்னை தொடவே விடவில்லை. இப்பொழுது உங்களை இப்படி பார்த்ததில் எனக்கு வெறியாகுதுங்க. வேண்டானா சொல்லுங்க, நான் அப்படி பண்ணல என்று கூற, என்னங்க சொல்றீங்க என்றாள். ஆமாங்க, அதனால்தான் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டேன் என்று கூறினேன். அதற்கு அவளே, சரிங்க, அதை பற்றி அப்புறம் பேசலாம், இப்பொழுது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் பண்ணுங்க என்றாள். நானும் என் ஆசைப்படி சந்தோஷமாக இருந்தோம். 3 அமாவாசை முடிந்தது. மாமியார் என்னிடம், இப்போ பொண்ணுக்கு பரவாயில்லையா என்று கேட்டாள். சரியாகிருச்சுன்னு சொன்னா இவள் இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாள் என்று. இல்லைங்க அத்தை, அது இன்னும் 6 மாதம் இப்படி இருக்கணும் என்று சொன்னாங்கன்னு சொன்னேன். அவள் ஷாக் ஆனாள். மறுநாள் எனக்கு தெரியாமல் அந்த சாமியாரை பார்க்க சென்று உள்ளார். அதுக்கப்புறம்தான் இது எல்லாம் என்னோட பிளான் என்று மாமியாருக்கு தெரிய வந்தது. அவள் உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் என் மனைவியிடம் சொல்லி 2 பேரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்தினார்கள். என் மாமியாரோ, உன்னை என் பையன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி ஒரு செயலை பண்ணிட்ட இல்லை என்று கோபப்பட்டாள். நீ சொன்னதையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பி என் பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டேனே என்று அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். அவள் மகளிடம், இப்படி ஒருத்தனோட வாழ்றதை விட நீ என் கூடவே இருந்துக்கலாம் வா என்று சொல்லி என் மனைவியை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாள். என் மனைவிக்கு அவங்க சமூகத்திலேயே 2வதாக ஒரு திருமணம் பண்ணி வைத்து அவள் இப்பொழுது நல்லா வாழ்கிறாள்.
ஆனால் நான் தான் தனிமரமாக தப்பு பண்ணனதுக்கு தண்டனை அனுபவிக்கிறேன். இதில் யார் மேலே தப்பு? என்னை புரிந்து கொள்ளாத என் மனைவியா, இல்லை மனைவிக்கு துரோகம் பண்ண நானா, அல்லது என் மனைவியை என்னிடம் இருந்து பிரித்த என் மாமியாரா என்று கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்து இருந்தால் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.